தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடத்திலிருந்து உங்களை ஓரளவுக்கு வீடு மூலியமாக கடன், சுகஸ்தானம் அப்படிங்கிறது தூக்கம், நிம்மதி அப்படியே கெட்டு போயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் எல்லாமே அப்படியே ஒரு இழுப்பறியா, தாயுடன் பிரச்சனை, கண்டிப்பா அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். இல்ல உங்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுக்கறதும் சனி பகவான் தான். அந்த விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ஒரு போராட்டமா ஒரு தூக்கம் நிம்மதி கெடுக்கிறதும் அதே சனி பகவான் தான். ஒரு காலகட்டத்துல முடிச்சுட்டு போகும்போது அதுக்கு நிவர்த்தி கொடுக்கறதும் சனி பகவான் தான். ஓகே, இப்போ நீங்க அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2, 3க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, இந்த 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்ப இருக்கீங்க. அப்ப குடும்பத்துக்காக, உங்களுடைய தனத்திற்காக, உங்களுடைய முயற்சிக்காக, உங்களுடைய ஆசைக்காக நீங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னாகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவே. தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ்ல இறங்கியிருப்பீங்க. அதுவே என்னாகும் அப்படின்னு உங்களை ரூன் பண்ணும். ஏன்டா நம்ம இதை பண்ணோம், எதுக்கு நம்ம இதை பண்ணோம், எதுக்கு இந்த வேலையை விட்டோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே ரூன் பண்ணி உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் தடுக்கும். அப்போ என்னன்னா இப்ப 2க்கும் 3க்கும் உரிய சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து வக்ரமாயி குரு பார்வை பெறுகிறார். ரிலீஃப். இந்த 4.5 மாசம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அர்த்தாஷ்டம சனி பார்வை இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த பார்வை இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், அதாவது என்னன்னா தூக்கமே இல்லாமல் 10 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுதுன்னா 12 மணி வரைக்கும் வேலை பண்ணுவீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு ஆர்டர் கிடைச்சி அந்த ஆர்டருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4.5 மாச காலம், ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு பணம் தேடி வருமா? வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? வரும். ஆனா இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ உங்களுடைய தாயாரிடம் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. போய் மன்னிப்பு கேட்டுருங்க. தாயாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார். அப்போ லக்னாதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரு? உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் அழகா உச்சமாகிறார். பிரச்சனையே உங்களாலதான். உங்களோட யோசனைகள் தான் பிரச்சனை. அப்போ உங்களால யாருக்கு பிரச்சனை? குடும்பத்திலேயும் பிரச்சனை. அப்போ 3ஆம் இடம் உங்களோட முயற்சினால் பிரச்சனை. அப்ப 8 சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் பிரச்சனை. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உங்களுடைய வழிகாட்டுதல் தவறாக இருக்கும். லக்னாதிபதியை மறைந்தால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நீங்க நாட்டம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தனுசு லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஆனா இந்த 4.5 மாசம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை திருத்திக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும், குடுக்கல் வாங்கல்னா அதெல்லாம் கொடுத்துருங்க. அதே மாதிரி புது ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக, ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்தில் ராகு. தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத நட்புகள் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப தனுசுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூளை அந்த 8ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய அந்த ஒரு தருணத்தை கொடுப்பார். அப்ப ராகுவையும் பார்க்கணும், சனி வீட்டில் ராகு. அப்ப எப்படி இருக்கும்? தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே கட்டுப்பாடா நீங்க அதை கொண்டுட்டு சரி செய்துக்கோங்க. இதுக்கு எல்லாமே வழிபாடுகள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்கோங்க. இந்த லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்பே சரி செய்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இனிமே நல்லது. இல்லைன்னா சில பேர் சொல்லி திருந்துவாங்க, பட்டு திருந்துவாங்கங்கிற கேஸ்ல 2வது ரகம் அர்த்தாஷ்டம சனி பார்வையில் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான்
எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, எந்த பாவகத்துல இருக்கக்கூடிய அந்த வலிமை கொடுக்கிறார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்துல 2, 3க்கும் உரிய சனி துலாமல் வந்து உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத பண ரொட்டேஷனை வாங்கி அந்த இடத்துல வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில குறுக்கு புத்தியில வந்து இயங்க வைப்பார். அதைத்தான் நான் இப்ப முன்னாடி சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்குறீங்க, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் இழுப்பீங்க, ஏன் 4 வருஷமாவே இழுப்பீங்க. அவங்க உங்ககிட்ட கேட்டு 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 ஒரு வழி ஆயிடுவாங்க. அப்போ உங்களோட ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்த நம்பாம உங்களோட சுயநலம், சனி ஒருத்தரை பார்த்துச்சு அப்படின்னா சுயநலவாதியா தான் மாறுவாங்க. தனக்கு என்ன, தன்னோட குடும்பத்துக்கு என்ன, எனக்கு என்ன ஃபேவரு, அதற்காக நான் எப்படி வேணாலும் பேசுவேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து நீங்க சரி செய்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த வார்னிங் டைம், இந்த 4.5 மாசம் அப்படிங்கிறது வார்னிங் டைம். ஸோ தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக கடன் வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடைக்க பாக்குறீங்க அப்படின்னாலே நல்லது நடக்கும். உங்களுக்கு ஃபேவர்லாம் நடக்குமான்னு கேட்டால் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கொடுக்க வேண்டிய கொடுத்தல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல சரி பண்ணிக்கும். இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலியமாக இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வந்து புழிஞ்செடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப பார்த்து இருக்க வேண்டிய ஒரு ராசி வந்து தனுசு. இப்போ கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்க கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.